இந்த மிதுன ராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லாம வாழணும், குடும்பத்துல சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கணும், எல்லோரோடையும் சேர்ந்து சகஜமா வாழ்ற வாழ்க்கை எனக்கு வேணும்னு ரொம்ப அபிப்பிராயத்தோடும் ஆசையோடும் இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள். என்னதான் இந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த அளவுக்கு குடும்பத்தோடு சேர்ந்து வாழறதுக்கு ஆசைப்பட்டாலும், குடும்பங்களோடு சேர்ந்து இருக்கணும்னு நினைச்சாலும், இவர்களுடைய வாழ்க்கையில இவங்க ஆசைப்பட்டது நடந்துருச்சான்னு கேட்டீங்கன்னா 1% கூட நடக்கலைங்க. இந்த மிதுன ராசிக்காரர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்துல ரொம்ப பாசம் வச்சு, அன்பு வச்சு, நேசத்தோடு இருக்காங்க. ஆனா இவர்கள் இருக்கிற மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாருமே இல்லைங்க. தனக்கு உடல்நிலை சரியில்லாம போகும்போது கூட தனக்கு பணம் செலவழித்து உடல்நிலையை பார்க்காம தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தேவையானதும் குடும்பத்தார்களுக்கு தேவையானதும் வாங்கி கொடுக்கறதுல ரொம்பவே மனமுடைய நபர்கள் தான் சொல்லணும். தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, மற்றவங்க யாரும் கஷ்டப்படக்கூடாது, மற்றவங்களை யாரையும் நம்ம கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள். இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதும் நான் சொல்றேங்க, இப்ப மட்டும் இல்லை, எந்த நாளாக இருக்கட்டும், எந்த நொடியாக இருக்கட்டும், எந்த நிமிஷமாக இருக்கட்டும், இவங்களுடைய மனசுல உள்ள நிறைய வேதனைகள் என்பது அதிகமாகவே இருக்குங்க. இந்த மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில நிறைய விதமான விஷயங்களை இழந்திருக்காங்க. முக்கியமா சொல்லணும்னா அன்புக்குரிய நெருக்கமான நபர்கள் இழந்துட்டு தனிமரமா தனித்து விடப்பட்ட ஒரு எப்படி சொல்றதுன்னா ரொம்பவே ஒரு நபராக ஏழ்மையாக இல்ல அனாதையாக இருக்கக்கூடிய நபராக தான் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நாட்கள் கடக்கும் பொழுது எல்லாம் மாறிடும்ன்ற ஒரு பெரிய அபிப்பிராயம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இருந்துச்சு. ஆனா ஒவ்வொரு நாளும் கடந்துகிட்டே இருக்கே தவிர இந்த மிதுன ராசியினுடைய வாழ்க்கையில இவங்களுடைய துன்பங்கள் என்பது நீங்கி படவும் இல்லை, இவங்களுடைய துன்பங்கள்ல இருந்து இவங்களுக்கு விடுபடுவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கவே இல்லைங்க. இவர்கள் ஒன்று நினைக்க இவருடைய வாழ்க்கையில மற்றொன்று நடக்க அப்படின்றது போலதான் இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் நடந்துகிட்டே இருக்குங்க. புது புது பிரச்சனைகளால இந்த மிதுன ராசிக்காரர்கள் படக்கூடிய துன்பங்கள்ல நம்முடைய வாயால சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனை. குடும்பத்தார்கள்ல ஒருத்தர் கூட இவங்களை சரியான அந்த மதிப்பு மரியாதை காமிக்காம எப்போது பார்த்தாலும் ஏதாவது ஒரு விதந்தாவாத பேச்சு, அவமானப்படுத்தக்கூடிய விதமாக ஏதாவது ஒரு விஷயங்களை சொல்லிக்கிட்டு காயப்படுத்திக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன செய்யறதுன்னு இப்போ வரைக்கும் சரியா புரியலன்னு தான் சொல்லணும். ஏன்னா யதார்த்தமான விஷயங்களை இங்க பல நபர்களால நிச்சயமா புரிஞ்சுக்க முடியாது. இவர்கள் ஒண்ணு நினைக்க இவருடைய வாழ்க்கையில மற்றொன்று நடக்கின்ற போலதான் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கையில. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நான் சொல்றேங்க, இந்த மிதுன ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தெல்லாம் நினைச்சு அதிகமா கவலைப்பட்டாங்களோ, வருத்தப்பட்டாங்களோ, இதெல்லாம் நடக்குமா நம்மளுடைய வாழ்க்கையிலன்னு கனவுல நினைப்பது போல நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களோ, அது எல்லாமே இவருடைய வாழ்க்கையில நடக்க போகுதுங்க. இப்போ வரைக்கும் இந்த மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில இழந்து தவிக்கக்கூடிய எல்லாத்தையுமே திரும்ப எடுத்து வாழ்க்கையில சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் பார்க்க போகிறார்கள். முழுக்க முழுக்க சொல்ல போனா இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகளும் துன்பங்களுமே இவருடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக நீங்கி நன்மைகள் என்பது நடக்க போகுது. நினைச்சது போல் ஒரு வாழ்க்கை அமைஞ்சு சந்தோஷத்துடன் வாழப்போகிறார்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள். உண்மையா சாமி எங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுதா? நிச்சயமா மாறுங்க. அதற்கு ஏற்ற நாட்கள் என்பது வந்துருச்சு. உங்களுடைய வாழ்க்கை வருகின்ற காலங்களில் எப்படி அமைய போகுது, என்ன நடக்க போகுதுன்றதை பத்தி இந்த ஒரு பதிவுல நம்ம தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போதான் நம்ம போடக்கூடிய புதிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். சரிங்களா? சரி, மிதுன ராசிக்கார நேயர்களே, முதல் விஷயம் எங்கிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய வீட்டிலேருந்தே ஆரம்பிக்குங்க. இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் குடும்பத்துல சொல்லாத நிறைய விதமான துன்பங்களும் கஷ்டங்களும் அதிகமாகவே நடந்துகிட்டு இருக்கு. இந்த மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இவங்க ஒண்ணு நினைச்சா இவங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது மற்றொன்றாக இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படி இருக்காது. இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கையில என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில. இந்த குடும்பத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய சண்டைகள், சொத்து பிரச்சனை எல்லாமே வருகின்ற காலங்கள்ல சமாதானம் அடையும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் என்பது வரும். ரொம்ப நாட்களாக பிள்ளைகளால உங்களுடைய வாழ்க்கையில அழைச்சல்கள் என்பது அதிகமாகவே இருந்திருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகளும் துன்பங்களுமே முழுவதுமாக நீங்க போகுதுங்க. இவ்வளவு நாள் வரைக்கும் இந்த மிதுன ராசிக்காரர்கள் சொன்ன விஷயங்களை செஞ்சுக்கிறதுக்காக எல்லா விதமான பிரச்சனைகள். இதனாலே இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கையில நிறைய விதமான பிரச்சனைகள் கண்ணுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயம் நடக்காது. திருமணம் என்ன பண்றதுனே தெரியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கையில திருமண வாக்கியம் என்பது அமைய போகுதுங்க. புத்திரம், அதாவது குழந்தை இல்லாத நபர்களுக்கு குழந்தை கட்டாயமா இருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல. நிச்சயமா சொல்ல முடியுங்க, இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கையில எதை இழந்துட்டோம்னு நினைச்சீங்களோ அது உங்களுக்கானதாக மாறும். தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கலாம்.
சக ஊழியர்கள் போட்டிகள், அதாவது நீங்க வேலை செய்யக்கூடியவர்களே போட்டிகள் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கலாம். அது எல்லாத்துக்குமான தீர்வுன்றது கிடைக்கும். தொழில நீங்க நினைச்சது மாதிரி லாபகரமான விஷயங்கள் என்பது நடக்க ஆரம்பிக்குங்க. தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி நீங்க கொஞ்சம் மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயமாக மாறப்போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல. அது மட்டும் இல்ல, இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கையில வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல சம்பள உயர்வு கிடைக்கும், அல்லது ப்ரொமோஷன் உயர்வு என்பது கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கையில. மிதுன ராசினுடைய வாழ்க்கையில எப்போதுமே சொல்லணும்னா, மற்றவங்களுக்கு உதவி செய்ய போதான் இவங்க அதிகப்படியான சிக்கல்ல சிக்கிப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு இந்த மிதுன ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யாம தவிர்த்துட்டு தன்னுடைய வாழ்க்கையிலையும் தன் குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களையும் செய்வது கட்டாயமான ஒரு விஷயமாக இருக்குதுங்க. ஏன்னா இந்த மிதுன ராசிக்காரர்கள் தனக்கு விட மற்றவங்களுக்கு தான் எப்பவுமே இருப்பாரு. இப்படி மற்றவங்களுக்கு இருக்கிறதுனால மிதுன ராசியுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமாங்க? ஒரு உண்மையை சொல்லணும்னா மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில எல்லாமே துன்பங்கமாவே நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான விஷயங்கள் வரைக்கும் முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி சந்தோஷங்கள் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கைன்றது அமையும். இனி வரக்கூடிய காலங்களில் மிதுன ராசிக்காரர்கள் எதை தொட்டாலும் வெற்றிதான் கிடைக்கும். வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, நிலம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் வருகின்ற காலங்களில் கட்டாயமா இருக்க போகுது இந்த மிதுன ராசியுடைய வாழ்க்கையில. இந்த மிதுன ராசியுடைய மனசளவுல ஒரு சில விஷயங்கள் நினைச்சு ரொம்பவே காயப்பட்டிருக்காங்க, கஷ்டப்பட்டிருக்காங்க. இனி வரக்கூடிய காலங்களில் அது அனைத்திற்குமான தீர்வுகள் என்பது முற்றிலுமாக கிடைக்கும். இந்த மிதுன ராசியினுடைய அதாவது குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி வாழ்க்கையில எப்போது பார்த்தாலும் ஏதாவது ஒரு சண்டை, எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் சண்டை அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்காகவும் சண்டைன்றது நடந்துகிட்டே தான் இருந்துச்சு இந்த மிதுன ராசியினுடைய வாழ்க்கையில. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மிதுன ராசியினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட சண்டைகள் என்பது நடக்காமல் கொஞ்சம் தீர்ந்து மாற்றத்தை ஏற்படுத்த போகுது இவருடைய வாழ்க்கையில. இந்த மிதுன ராசிக்காரர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா யாருக்காவது உதவி செய்யலை அப்படின்னா மனசே கேட்காம இருப்பாங்க. அதாவது நான் தான் முன்னாடி கஷ்டப்பட்டவன் நபர்களுக்கு சொல்றேன். அப்படிப்பட்ட மற்றவங்க நினைச்சு கஷ்டப்படக்கூடிய இவர்களுடைய வாக்குகளை, ஆனா இவர்கள் கஷ்டப்படும் போது அத்தனை பேரும் சிரிக்கக்கூடிய நிலைமைன்றது ஏற்பட்டுச்சு இது வரைக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நடக்காதுங்க. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தோல்வி அடைவதற்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதனால முடிஞ்ச அளவுக்கு காதல் வாழ்க்கையில கொஞ்சம் பொறுமையா இருப்பதும், முன்கோபத்தை தவிர்த்து போதும். முக்கியமா முன்கோபம்ன்றது நிறைய இடங்கள்ல மிதுன ராசிக்காரர்கள் செஞ்சிருவாங்க. இந்த விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்து போதும் சிறந்ததாக இருக்கும். உங்களுடைய ராசிபதிபதி மூலியமா புதன் பகவான் மூலியமா நிறைய விஷயங்கள் நடந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில விஷயங்களை நீங்க தவிர்த்துட்டு கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லதாக இருக்குங்க. உங்களுடைய மனசு அளவுல நீங்க அதிகப்படியான வழிகளை சுமந்துகிட்டு தான் இருக்கீங்க. அந்த வழிகள் நீங்குவதற்கான ஏற்ற காலங்கள் என்பது வந்து அமையும். சொந்த வீடு கனவாகவே போயிடாம இனி வரக்கூடிய காலங்கள்ல அதற்கான எல்லா விதமான நல்ல விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். நீங்க என்னதான் உங்களுடைய வாழ்க்கையில தள்ளி தள்ளி போனாலும் சரிங்க, உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே இனி உங்களை நெருங்கி வருங்க. அதாவது சந்தோஷமான விஷயங்களை சொல்றேன். இனி எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்க கவலைப்படவும் இல்ல கண்கள்ல கண்ணீர் விடவும் தேவை வேண்டிய அவசியம் என்பது கிடையாது இந்த மிதுன ராசியுடைய வாழ்க்கையில. எத்தனையோ நாட்கள் நீங்க கண்ணீரை விட்டீங்க, ஆனா இனி அந்த ஒரு விஷயத்த கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மன நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் இருப்பீங்க. முக்கியமா நீங்க வாழ்க்கையில எத்தனையோ நேரங்கள்ல தூக்கம் இல்லாமல் ரொம்பவே மனசுல உள்ள வேதனைப்பட்டு இருந்திருக்கீங்க. உங்களுடைய வீட்டுல நீங்க நிம்மதி தூங்கலான்னு படுத்தீங்கன்னா கண்ணீர்களால உங்களுடைய சுத்தி அப்படியே நனைஞ்சு போய் நீங்க என்ன செய்வதுனே தெரியாம அப்படியே என்ன செய்வதுனே தெரியாம அப்படியே அழுதுகிட்டே இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் முழுவதுமாக நீங்கி நன்மைகள் என்பது நடக்கும் இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கையில. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி, நீங்க நினைச்ச மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமான மாற்றங்களும் நன்மைகள் நடக்க போகுது. இனி வரக்கூடிய காலங்கள் காலத்திற்கு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். கவலைப்படாம